மக்கள் கூட்டம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. ரோமர் 9:3. தத்துவ ஞானியும் எழுத்தாளருமான ஹென்னா அரண்ட் சரித்திரத்தில் மனிதர்கள் மிகவும் பலவாய்ந்த பேரரசர்களையும் எதிர்த்து அவர்கள் முன்பு தலைவணங்க மறுத்திருக்கின்றனர் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் அதில் சிலர் மக்கள் கூட்டத்தை எதிர்க்கவும் கலகக்கார கூட்டத்திற்கு முன் துணிச்சலாய் நிற்கவும் ஆயுதமில்லாமல் அவர்களின் வெறித்தனமான செய்கைகளை மேற்கொள்ளவும் துணிந்திருக்கின்றனர் என்று சொல்லுகின்றார். அரண்ட் ஒரு யூத பெண்மணியாக அவளுடைய சொந்த தேசமான ஜெர்மனியில் இதை நேரில் பார்த்திருக்கின்றார். மக்களால் புறக்கணிக்கப்படுவது என்பது பயங்கரமான ஒரு காரியம். பவுல் அப்போஸ்தலரும் அதுபோன்ற ஒரு புறக்கணிப்பை அனுபவித்திருக்கின்றார். பரிசேயனாகவும் யூத போதகராகவும் பயிற்சி பெற்ற அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்த போது அவருடைய வாழ்க்கை தலைகளாய் மாறியது. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் பொருட்டு தமஸ்குவுக்கு பவுல் கடந்து போகின்றான். அவருடைய மனம் திரும்புதலுக்கு பின்னர் அவர் தம்முடைய சொந்த ஜனத்தினால் புறக்கணிக்கப்பட்டார். அவர்களால் அவருக்கு நேரிட்ட துன்பங்களை பவுல் தன்னுடைய 2 கொரிந்தியர் நிருபத்தில் குறிப்பிட்டுள்ளார். அவற்றில் அடிகள் மற்றும் காவல்கள் ஆகியவை உள்ளடங்கும். அந்த புறக்கணிப்பை கோபத்துடனும் கசப்புடனும் கையாளுவதற்கு பதிலாக அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்பினார். அவர் எழுதும்போது, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கின்றது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே என்று சொல்லுகின்றார். தேவன் நம்மை அவருடைய குடும்பத்தில் வரவேற்கும் போது நம்முடைய சத்துருக்களையும் அவருடைய குடும்பத்தில் சேர்த்து கொள்ளட்டும். ஜெபம். அன்பான தேவனே, என்னை புறக்கணிக்கின்றவர்களை நேசித்து இருதயத்தில் காயப்படாமல் அவர்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு வழிகாட்ட எனக்கு உதவி செய்யும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.